ஸ்கூல்ல இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லும்போது இந்த விஷயத்த நான் லைட்டா சொன்னேன். பிங்கி தூங்காம படுத்திருக்கான்னு எனக்கு தெரியாது. ஐயோ, பெரிய தப்பாயிடுச்சு. யாரோட குழந்தைய வேணாலும் இருந்துட்டு போட்டோம். அவ இந்த 7 வருஷமா அவ நம்ம வீட்ல ஒரு அங்கமா தான் வாழ்ந்துட்டு இருக்கா. என்னை விட அதிக அன்பா அவகிட்ட நீதானே காமிச்சிட்டு இருந்த. அம்முவ அவ அம்மா அக்காக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் அவளை எடுத்துக்கிட்டே சுத்துவாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி சூழ்நிலையில அவளுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் தேவை. பிங்கி கூட அவ நட்பா இருக்கிறது எல்லா விதத்திலயும் நல்லதுதான்னு நான் நினைக்கிறேன். முதல்ல நீ உன் பையனை சரி பண்ணு. அதுக்கு பதிலா ஊர்ல இருக்கவங்க கிட்ட போய் சண்டை போடாத. ஹோ, அதனாலதான் எங்க வீட்ல எதுவுமே சமைக்கலையா? அவங்க கூட சண்டை போட போனீங்களா? அவங்க எப்படியாவது வாழ்ந்துட்டு போட்டுமா? நீங்க ஏமா அவங்க விஷயங்கள்ல போய் தலையிடுறீங்க? நமக்கு இப்படி ஒரு நிலைமை வரதுக்கு அவதான காரணம். அதுக்காக தான் நாங்க போனேன். உங்க பொண்ண அடக்கி வைங்கன்னு சொல்லதாங்க போனேன். அவங்க என்னைக்காவது பிரச்சனை பண்ண நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்களாமா? மனு அண்ணனும் அனுப்பமாக்காவும் அடிக்கடி பாக்குறாங்க, பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன் பொண்ணு பின்னாடி சுத்தக்கூடாது, உங்க பையனை வார்ன் பண்ணுங்கன்னு அவங்க என்னைக்காவது இங்க வந்திருக்காங்களா? அப்புறம் என்ன? அப்புறம் எதுக்காக நீங்க அங்க போய் சண்டை போடுறீங்க? ஏய், எனக்கு நீ அட்வைஸ் பண்ற அளவுக்குலாம் பெரிய ஆள் இல்ல. ஒழுங்கா போய் வேலையை பாரு. உனக்கே தெரியும் அவங்க ஒரு பாவப்பட்ட பொம்பளைன்னு. நீ என்ன சொன்னாலும் அவங்க உன்னை திருப்பி அடிக்க மாட்டாங்கன்னு தெரியும். அந்த தைரியத்துல தானே அங்க போன. அவங்க அந்த அளவுக்கு அப்பாவினா நீங்க அவங்களோடய போய் வாழ வேண்டியதானே. பொண்ணு நிக்கிறா, இல்லனா வேற ஏதாவது பேசிடுவேன். அம்மாடி, இந்த நாயோட வாழை எத்தனை நாள் நிமித்தி வச்சிருந்தாலும் அது அப்படியே நிக்காதுங்கிறது உண்மை. அதே மாதிரி நேராகாத ஒரு வாள் உங்க அம்மா. எங்க கிளம்புறீங்க சார்? இங்க இருந்தது போதும்னு கிளம்புறீங்களோ, இல்ல உன் காதலிய கூட்டிட்டு ஊரை விட்டு போலான்னு பிளான் பண்றீங்களோ? கண்டிப்பா நீ ரெண்டா சொன்னதுதான்க்கா. அப்படி ஒண்ணும் அவ ஓடிலாம் வந்துட மாட்டா. சரி, முதல் டீ குடி. நீ என்னக்கா இன்னைக்கு சீக்கிரம் வந்திருக்க? சீக்கிரம் வரதா? ஹலோ மிஸ்டர் தம்பி, அது பிரைவேட் ஸ்கூல். வேலை வாங்கி எங்க முதுகெலும்பை உடைக்காம மேனேஜ்மெண்ட் விட்டுருமா என்ன? ஏதாவது ஸ்ட்ரைக் வந்தாதான் நிம்மதியா இருக்கும். எங்க கஷ்டம் தெரிஞ்சுதானோ என்னவோ, இப்ப கொஞ்ச நாளா எல்லா கட்சியும் ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க நினைச்சா சம்பளத்தை தான் ஏத்தி கொடுக்க முடியாது. இப்படியாவது ஹெல்ப் பண்ணணுமேன்னு பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அதை விடு, நீ எங்க கிளம்புற? அதுக்குள்ள மறந்துட்டியாக்கா நீ? அன்னைக்கு உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? எனக்கு இன்டர்வியூ இருக்கு, மதுரைக்கு போன்னு சொன்னல. ஓ, போறேன்னு சொன்னேன், ஆனா டேட் சொல்லவே இல்லல்ல. டேட்ட சொல்றதுக்கு தான் நான் மறந்துட்டேன்க்கா. எப்படிடா, கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வேலை கிடைக்க 90% சான்சஸ் இருக்கு. இந்த கம்பெனி நல்ல ஃபியூச்சர் இருக்க கம்பெனியாடா? நேஷனல் வைடா இருக்க ஒரு ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். கிரவுண்ட் செக்டார் தான். சென்ட்ரல் கவர்மெண்ட் பாலிசிஸ் வேற அதுக்கு சப்போர்ட்டா தான் இருக்கு. எலக்ட்ரானிக் மணி டிரான்ஸ்ஃபர். அதனால நான் ஃபியூச்சர் நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். எதுவா இருந்தா என்ன, நீ இப்ப பாக்குறதை விட நல்ல வேலை தானே. சித்தப்பாவும் சித்தியும் உனக்கு நல்ல வேலை இல்லைன்னு தானே ஃபீல் பண்றாங்க. இவ்ளோ படிச்சும் நல்ல ஒரு வேலை பார்க்காம பாட்டுன்னு சுத்திட்டு இருந்ததுனால தானே ஃபீல் பண்ணாங்க. இங்க பாருக்கா, நான் பாட்டெல்லாம் விட்டாச்சு. பாட்டை விட்டாலும் நீ காதல விட மாட்டியே. உன்னோட முக்கியமான வேலையே அதானே. அப்படிதான் எல்லாரும் என்ன தப்பா பேசுறாங்க. என் காதல்ல அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அதனால என் லவ் சக்சஸ் ஆகுமானே எனக்கு டவுட்டா தான் இருக்கு. அது சரி, எவ்ளோ பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையெல்லாம் சமாளிச்சுட்டு ஹீரோயினை கைப்பிடிக்கிற சாமர்த்தியம் ஹீரோக்கு வேணும். நீ இப்படி டல்லா பேசும்போதே உனக்கு இதெல்லாம் செட் ஆகாதுன்னு எனக்கு தோணுது. எங்க பாரு மனோ, நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. பிரச்சனைகள் வர காதல் தான் ரொம்ப நாள் நிலைக்கும். எல்லா பிரச்சனைகளையும் சமாளிச்சுட்டு ஒன்னாகும் போதுதான் அந்த காதலுக்கே மரியாதை. வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனைகள் வந்து தடுமாறி போனவதான் நான். அப்படிப்பட்ட எனக்கே அட்வைஸ் பண்ணி போராட சொல்லி கொடுத்ததே நீதான். ஆனா இப்ப குருவுக்கே அட்வைஸ் பண்ற நிலைமையில நான் இருக்கேன். அனுப்பமா அப்பா கூட அன்னைக்கு சண்டை போட்டதால அவரும் எனக்கு இப்ப எதிரி ஆயிட்டாருல. என் அம்மா அப்பா வேற ஏற்கனவே எதிர்க்கிறாங்க. இனி அனுப்பமா அம்மாவும் எதிர்கட்சிக்கு போயிட்டாங்கன்னா மொத்தமா ஊத்தி முடிடலாம்.
நீ ரோட்ல சண்டை போட்ட விஷயம்லாம் அப்பாக்கு நல்லா தெரியும். என்கிட்டயும் கேட்டாரு. ஐயோ, அதெல்லாம் பெரியப்பாக்கு எப்படி தெரியும்? எப்படிலாம் தெரியாது, மனு ரோட்ல சண்டை போட்டு போலீஸ் புடிச்சிட்டு போனதை பத்தி பேசிக்கிறாங்களேன்னு அப்பா என்கிட்ட சொன்னாரு. அவன் ஒழுங்கா நல்ல வேலைக்கு போகாததுனால தான் இப்படி பிரச்சனை பண்ணிட்டு தெரியறான்னு அவர் என்கிட்ட சொன்னாரு. எப்படியோ இந்த வேலை உனக்கு கிடைச்சதுன்னா எல்லாரோட எண்ணமும் மாறும். ம். வேலை மட்டும் கிடைச்சதுன்னா வேலையா இந்த ஊரை விட்டு போயிடலான்னு முடிவு பண்ணிருக்கேன். கொஞ்ச நாளைக்கு என்ன பார்க்காம இருந்தாலே அம்மா அப்பா எல்லாத்துக்கும் ஒத்துப்பாங்க. அந்த ஆசையெல்லாம் நிறைவேறாது தம்பி. அந்த ஆசையில தானே நீ இங்க வந்து தங்க ஆரம்பிச்ச. இவ்ளோ நாளாச்சே, அவங்க கிட்ட கொஞ்சமாவது மாற்றம் வந்துச்சா? ஒண்ணு வேணா சொல்லலாம், உங்க அப்பா வேணா ஒத்துக்கலாம். ஆனா சித்தி இருக்காங்களே உங்க அம்மா, அவங்க எந்த காலத்திலயும் ஒத்துப்பாங்கன்னு எனக்கு தோணல. அதுவும் சரிதான், எங்க அம்மா பத்தி தான் எனக்கு நல்லாவே தெரியுமே. நீ இப்படி பயந்து பயந்து காதலிச்சால வேலைக்காகாது. அனுபமாக்கு ஓகேனா அவளை கூட்டிட்டு ஏதாவது கோயிலுக்கு போய் கல்யாணத்தை பண்ணு. அப்புறம் இங்க வந்துரு, நம்ம வீட்லயே இரு. அதுக்கு அனுப்பமா சம்மதிக்கணும்ல. வீட்ல இருக்கிறவங்க சம்மதிச்சா மட்டும்தான் அவ கல்யாணத்துக்கே ஒத்துப்பா. அட, அவங்க ஒத்துக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு தான் அனுப்பமாவும் சொல்லிட்டு இருக்கா. சரி, அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணு. அதை விட்டுட்டு இப்படி தாடியை வளர்த்துக்கிட்டு அழுதுகிட்டே சுத்தினா எந்த மாற்றமும் வராது. முதல்ல போய் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டு வரேன். இந்த வேலை மட்டும் கிடைச்சதுன்னா நான் கொஞ்சம் எல்லாத்துலயுமே நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுவேன். அதுவும் கரெக்ட் தான். இந்த வேலை கிடைச்சதுன்னா அவங்க மைண்டும் மாறிடும்னு நினைக்கிறேன். உன்னோட ஆசைக்கும் அவங்க கண்டிப்பா மதிப்பு கொடுப்பாங்க. சரி, நீ எப்ப கிளம்புற? இன்னைக்கு நைட்டு கிளம்பணும். சரி, நீ எல்லாத்தையும் எடுத்து வை. உனக்கு நைட் சப்பாத்தி ஓகே தானே? ஓகே, எதுவா இருந்தாலும் எனக்கு ஓகே. சரி. அம்மு, நீங்க தான் விளையாண்டு இருக்கியா? நான் எங்களை உனக்கு தேர்ந்தேன் தெரியுமா? நீ வரலையா அம்மு? ஆட்டோ இப்ப கிளம்பிடும், உனக்காக தான் வெயிட் பண்றாங்க. நீங்க கிளம்புங்க, அம்மு இன்னைக்கு எங்க கூட வரா. அப்படியா அம்மு? நான் எங்க கூட கார்ல போறேன். சரி, ஓவரா வந்தா பண்ணாத. நாளைக்கு திரும்பி ஆட்டோல எங்க கூட தானே வரணும், அப்ப பாத்துக்கறேன். போலாமா? வா அம்மு. வா அம்மு. அம்மு, இவருதான் எங்க டாடி. டாடி, இவ என் ஃப்ரெண்டு அம்மு. என் கிளாஸ்ல தான் படிக்கிறா. அம்மு, நல்ல பேரு. போங்க, போய் பிங்கியோட விளையாடு. அப்போ இவதான் அம்முவா? நாம ஒரு தப்பு பண்ணிட்டோங்க. ஏன், என்னாச்சு? அன்னைக்கு ராத்திரி நம்ம இந்த அம்முவை பத்தி பேசிட்டு இருந்தோம்ல, என் பொண்ணு இல்லன்னு ஒருத்தர் ஸ்கூல்ல வந்து கத்துனார்ல, அதெல்லாம் ஒருத்தி தூங்காம முழுசா கேட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தா. ஆனா நமக்கு எதுவுமே தெரியாது. அது யார், நம்ம பொண்ணா? வேற யாருங்க கேட்க போறா? அவ நம்ம பொண்ணாச்சே. கிடைச்ச நியூஸ விடுவாளா? அடுத்த நாளே ஸ்கூல்ல போய் வேற ஒரு பொண்ணு கிட்ட எல்லா நியூஸையும் சொல்லிட்டா. அம்மு பக்கத்துல இருக்கும் போது இத அவ சொல்லிருக்கா. இத கேட்டதும் அம்மு அப்படியே மூட் ஆஃப் ஆயிட்டா. எடுத்து வளர்த்த பொண்ணு அனாதைன்னு தெரிஞ்சா எந்த பொண்ணுங்க தாங்கிப்பா? அம்மு அத வீட்ல போய் சொல்லிருக்கா. அத கேட்டு அவங்க அம்மா வருத்தப்படுவாங்கல்ல, அவங்க ஸ்கூலுக்கு வந்து என்கிட்ட கவலைப்பட்டாங்க. அடச்சே, இந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சா? சரி, அப்புறம்? நான் அப்புறம் அம்முவை கூப்பிட்டு சமாதானப்படுத்தினேன். உன் மேல அதிக அன்பு இருக்கறனால உன்னை எப்போதும் எடுத்து வச்சிருப்பாங்கன்னு நான் சொன்னேன். அத கேட்டு எடுத்து வளர்த்திருக்காங்கன்னு சொல்லி பிங்கி தப்பா நினைச்சிருக்கான்னு எதோ சொல்லி சமாதானப்படுத்திட்டேன். அதுக்கப்புறம் நம்ம பொண்ணை கூப்பிட்டு எல்லாத்தையும் எடுத்து சொல்லி 2 பேரையும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிட்டேன். அதுக்கப்புறமா 2 பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. நீங்க இந்த தடவை வரும்போது வாங்கிட்டு வந்த டாய்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் காட்டுறேன்னு சொல்லி தான் கூட்டிட்டு வந்திருக்கா. ஐயோ,
அந்த குழந்தையோட வீட்ல சொல்லிட்டீங்களா? அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. இல்ல, நான் அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். அவங்க விளையாடி முடிச்சதும் கூட்டிட்டு போய் விட்டுலாங்க. இந்த அம்மு எப்படிமா? நல்லா படிக்கிற பொண்ணா? நல்லா படிப்பாங்க. ஸ்கூல்ல அந்த இஷ்யூஸ்லாம் வர வரைக்கும் பெஸ்ட் ஸ்டூடெண்டா இருந்தாங்க. படிப்புல, ஸ்போர்ட்ஸ்ல, மத்த போட்டிகள்ல எப்பவுமே பெஸ்ட் தான். உள்ள 2 பேரும் எப்படி விளையாடுறாங்க பாருங்க. குழந்தை தானம்மா, விளையாடிட்டோம். நான் போய் டீ போட்டுட்டு பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கறேன். ஹே, பாத்து கீழே விழுந்துடாதீங்க. நில்லு நில்லு. ஐயோ, நான் ஏதோ புது பொண்ணு தான் வெக்கப்பட்டு கொடைய பிடிச்சிட்டு போறான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இது நான் கட்டின பொண்ணாச்சே. வழிய விடு, நான் போடும். அப்படி போனா எப்படிமா? சில விஷயங்களை கேட்கவும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். அதுக்கப்புறமா நீ கிளம்புனா போதும். நான் உன்கிட்ட எதையும் சொல்ல விரும்பல. அட பயப்படாதம்மா, உன்னை நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். உனக்காக நான் செஞ்ச கத்தி என் ரூம்லயே தான் இருக்கு. ஏன்னா உன்னை கொல்றதுக்கான டைம் இன்னும் வரல. வீட்டில் இதை கோழிலாம் வளர்ப்போம்ல, இது என்ன இதை தூக்கி போடு. அதுக்கு நல்லா தீவனம்லாம் கொடுத்து நல்லா கும்முன்னு ஆனதும் ஒரு நாள் பிடிச்சி கழுத்து அறுத்துடணும். அதைத்தான் நான் உனக்கு பண்ணுவேன். உன்னை கொல்ற டைம் இன்னும் வரல. நீ இன்னும் கொஞ்சம் புஷ்டி ஆகணும். கொல்ல டைம் வரும்போது சொல்லு, நான் வந்து கழுத்தை நீட்டுறேன். அப்புறம் கோழியை பொரிக்கிற மாதிரி நல்லா பொரிச்சு சாப்பிடு. அப்படியாச்சு சந்தோஷப்பட்டுக்கோ. அத நான் பாத்துக்கிறேன். ஃப்ரை பண்ணதான் போறேன், ஆனா நான் சாப்பிட மாட்டேன். காக்காக்கும் கழுவுக்கும் தூக்கி போட்டுருவேன். ஆனா உன்னை ஃப்ரை பண்ணாம கொடுத்தா உன் விஷத்துல அதுங்களும் செத்து போயிடும். ஏய் நெல்லு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் சத்த போட்டு எல்லாரையும் கூப்பிட்டுருவேன், பாத்துக்கோ. நீ இப்ப கூப்பிட்டா ஊரு ஒண்ணு சேரும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் நீ வயசாகியும் இப்படி ஊரையே கூப்பிடுற பழக்கத்தை விடலைங்கிறது ஏன்னு இப்பதான் நானே கண்டுபிடிச்சேன். நீ என்ன வேணாலும் பண்ணு, ஊரையே கூப்பிடுறதா கூப்பிடு. நான் வந்தது வேற ஒரு விஷயத்த கேட்க. ஒன்னு தெரிஞ்சாகணும். நீ என்னோட சாரி நம்மளோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டியா? நம்ம அணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அதத்தான் கேக்குறேன். எனக்கு உங்ககிட்ட எதையும் சொல்ல விருப்பம் இல்ல, நான் போணும். உன் மூஞ்ச பார்த்ததுலயே எனக்கு தெரிஞ்சு போச்சு நீ எதையோ என்கிட்ட இருந்து மறைக்கிறன்னு. சொல்லு, அவளுக்கு நீ எப்ப கல்யாணம் பண்ணி வச்ச? உன்கிட்ட எனக்கு பேச விருப்பம் இல்லன்னு நான் சொன்னேன்ல. அவன் அப்பன் உயிரோட நான் இருக்கும்போது எனக்கு தெரியாம எப்படி அவளுக்கு நீ கல்யாணம் பண்ணி வைக்கலாம்? சொல்லு. அத நான் கல்யாணம் பண்ணி வச்சேன்னு உனக்கு தெரியுமா? அப்படியே பண்ணி வச்சாலும் அவ என்னோட பொண்ணு, அதை நீ மறந்துடாத. நீ ஏன் அனுமதி இல்லாம அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பியா? பண்ணி வைப்பேன். அதுக்கான நேரம் வரட்டும். நல்ல ஒரு பையனா பார்த்து அவளுக்கு கல்யாணத்தை நான் நடத்தி வைப்பேன். அந்த சமயத்துல வீட்டுக்குள்ள நுழையலான்னு நினைச்சு யாரும் கனவு காண வேணாம். வீட்டுக்குள்ள வந்து உன் கூட வாழணும்லாம் எனக்கு ஐடியாவே இல்லை. அதுக்குதான் நீ ஏற்கனவே சொன்ன ஊருக்காரங்க இருக்காங்களே. என் மகளோட கல்யாணத்தை என்னோட அனுமதி இல்லாம நீ எப்படி நடத்தின அது எனக்கு தெரிஞ்சாகணும். அது தெரியாத வரைக்கும் நான் உன்னை விட போறது இல்ல. சொல்லு, அவ கல்யாணம் எப்ப நடந்துச்சு? இப்போ அந்த பையன் எங்க இருக்கான்? எனக்கு எதுவும் தெரியாது, ஏன் கிட்ட கேட்காத. நில்லுடி, நீ சொல்லிட்டு போனா மட்டும் போதும். சொல்லு சொல்லுடி. சொல்லுடி சொல்லுடி. நீ போடி, நான் கண்டுபிடிக்கிறேன். எஸ்கேப் ஆயிட்டன்னு மட்டும் நினைக்காத.
அழுதுட்டு வரீங்க? ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க அழுதீங்கன்னோ அதுக்கு என்ன காரணம்னா எனக்கு நல்லாவே தெரியும். என்கிட்ட எதையும் மறைக்காதீங்க. அப்பா அந்த பக்கமா போறத நானும் பார்த்தேன். வழியில அவரு கண்டிப்பா உங்ககிட்ட சண்டை போட்டிருப்பாருன்னு எனக்கு தெரியும். உண்மையை சொல்லுங்க. அதனால தானே நீங்க அழுதுட்டு வரீங்க. நீங்க அப்பாவை பாத்தீங்கல்ல? பார்த்தேன். என்ன பாடா படுத்தவும் அழ வைக்கிறதுக்கும் பிறந்த ஜென்மம் தானே அவரு. அழாம நான் என்ன பண்றது? இன்னைக்கு என்ன சொல்லி சண்டை போட்டாரு? அந்த ஆளு என் கூட சண்டை போட காரணம் ஏதாவது வேணுமா என்ன? 7 ஜென்மம் ஆனாலும் உன் கூட இருக்கிற பகை போகாதுன்னு சொல்றாரு. அந்த ஆளு பண்ண கன்றாவிக்கெல்லாம் நான் சப்போர்ட் பண்ணாம இருந்தாலும் அதான் காரணம். இதுக்கு மேல அவரு பிரச்சனை பண்ணாருன்னா போலீஸ்லயே கம்ப்ளைண்ட் பண்ணுங்கம்மா. போலீஸ்காரங்க கூப்பிட்டு 4 அடி அடிச்சாங்கன்னா எல்லாம் தானா சரியாயிடும். தொந்தரவு பண்றதுக்கும் டார்ச்சர் பண்றதுக்கும் ஒரு அளவு இல்லையா? சும்மா தண்ணி அடிச்சிட்டு சுய நினைவே இல்லாம வாயில வந்ததெல்லாம் பேசுற ஒரு ஆளை எப்படி மதிப்பாங்க? பொய்யா ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி ஊர் முழுக்க நம்மள அசிங்கப்படுத்தி அவர் நினைச்சா கண்டிப்பா அது நடக்குமா? அந்த ஆளுக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் ஊரையும் விட்டு நாம இங்க வந்தோம். இங்கேயும் தேடி கண்டுபிடிச்சு நம்மள வாழ விட மாட்டேன்னு வந்து நின்னா நம்ம வீட்டுக்குள்ள சேர்த்துக்கலன்னா என்ன பண்ணுவாரு? நீங்க எதுக்கும் பயப்படாதீங்கம்மா. நான் சொல்ற மாதிரி நீங்க பண்ணுங்க. இதுக்கு மேலேயே வந்தா போலீஸ் கிட்ட சொல்லி மாட்டி விட்டுடலாம், அவ்வளவுதான். என்னாலதான் அவர் ஜெயிலுக்கு போனதா சொல்லிக்கிட்டு திரியறாரு. இப்போ நம்ம போலீஸ்ல மாட்டி விட்டா அதுக்கும் வந்து பிரச்சனை பண்ணுவாரு. இப்பவும் ஒன்னும் சும்மா ஜெயிலுக்கு போகல, கொலை பண்ணிட்டு தானே உள்ள போயிருக்காரு. அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டி வந்தா அதுக்கும் கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும். அவரை பார்க்கும் போது நீங்க அழுதுகிட்டு பயந்துகிட்டு எல்லாம் இருந்தா இன்னும் டார்ச்சர் அதிகமா தான் ஆகும். தாலி கட்டினதுனால மட்டும் நான் அவரை பொறுத்துக்கலமா. என்ன இருந்தாலும் உன்னோட அப்பாவாச்சே, அதனாலதான். அப்படி ஒரு சலுகைய நான் அவருக்கு கொடுக்கறதா எனக்கு ஐடியாவே இல்ல. இவ்ளோ நாள் இல்லாத ஒரு அப்பா இனியும் எனக்கு வேண்டாம். என்னம்மா அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டே இருக்கீங்க? மணி என்ன ஆச்சுன்னு பார்த்தல்ல, அம்மாவ இன்னும் காணோம். ஷெர்லின் மிஸ் கூட தானே அவ போயிருக்கா. அவ மிஸ் தான் அவளை டிராப் பண்றேன்னு சொல்லியிருக்காங்கல்லம்மா. அப்புறம் எதுக்காகமா நீங்க இப்படி டென்ஷன் ஆயிக்கிறீங்க? பொண்ணை காணோம்னா எந்த அம்மாவா இருந்தாலும் டென்ஷன் ஆக தான் செய்வாங்க. இருந்தாலும் இந்த அளவுக்கு யாராவது டென்ஷன் ஆவாங்களா? இந்த டென்ஷன் எல்லாம் அம்மாவானாதான் தெரியும். ஓ ஆமா ஆமா ஆமா, நான் அம்மாவா ஆனாலும் இப்படியெல்லாம் ஒன்றும் இருக்க மாட்டேன். சொந்த மகளா இருந்தா பரவாயில்ல, அதை கூட ஒத்துக்கலாம். இது எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர வேண்டிய ஒரு பொண்ணு. உங்களை மாதிரி ஒரு ஆள் கையில கிடைச்சதால தானே இங்க ஒரு இளவரசி மாதிரி எல்லா சுகத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இங்க இருக்கா. இல்லனா அவர் நிலைமை எப்படி இருந்திருக்கும்னு யோசிங்க. அனு, நான் உன்கிட்ட ஏற்கனவே பல தடவை சொல்லிட்டேன். அம்முவை பார்த்து யாரும் இல்ல இன்னொருத்தோட குழந்தைன்னு அப்படிலாம் யோசிக்காதன்னு சொன்னேன். அப்படி ஒண்ணு நினைச்சுனா அவளை எடுத்து வளர்க்கல. நீயும் அப்படிதான் நினைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். யார் வயித்துல பிறந்தா என்ன, அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும்னு தான் நாம முயற்சி பண்ணணும். மத்தபடி அவளை இந்த மாதிரி சொல்லி டார்ச்சர் பண்ணக்கூடாது. நீங்க இந்த மாதிரி எல்லாம் புண்ணிய காரியம் செஞ்சு மதர் தெரேசாவா ஆகலான்னு நினைக்கிறீங்களோ என்னமோ. ஆனா எனக்கு அப்படி ஒரு பேராசெல்லாம் இல்லம்மா. அதனாலதான் என்னோட மனநிலைமை இப்படி இருக்கு. அம்மா இத பாத்தீங்களா? வா வா. என்ன இது? வாங்க டீச்சர். இதான் நந்தா. சந்தோஷம் அம்மு. நிறைய ஸ்வீட்ஸ் நான் அங்கேயே சாப்பிட்டுட்டேன். உங்களை இவ ரொம்ப தொல்லை கொடுத்துட்டாளா டீச்சர்? சேச்சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. வாங்க. உங்களை காணுமேன்னு அம்மா ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருந்தாங்க. சின்ன பசங்கள்ல விளையாட ஆரம்பிச்சா விடுவாங்களா? சரி கொஞ்ச நேரம் விளையாடட்டுமே நானும் விட்டுட்டேன். அதான் லேட் ஆயிடுச்சு. பிங்கி, நீங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்கல்ல? ஆமா ஆமா. அம்மு, பிங்கி உனக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்தால,
பதிலுக்கு நாமளும் ஏதாவது கொடுக்கணும்ல. நாம டிஃபன் சாப்பிட சொல்லலாமா? டீச்சர் நீங்க உள்ள வாங்க, உள்ள உட்காந்து பேசலாம். இல்ல வேணாங்க, இருட்டுறதுக்குள்ள நான் வீட்டுக்கு போகணும். நைட்டு லைட் போட்டு வண்டி ஓட்டுறது எனக்கு கஷ்டமா இருக்கும். அதனால பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். நான் கிளம்புறேன். வா. பை. பை. இந்த வழியா போலாம்ல? போலாம். பை. பை. டாடா. 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 பை. ஏன் அம்மா வரதுக்கு இவ்ளோ லேட் ஆயிடுச்சு? நான் எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? அதுவா, நாங்க அங்க விளையாட்டு இருந்தோமா. பிங்கி கிட்ட எவ்வளவு டாய்ஸ் இருக்கு தெரியுமா? எல்லாம் பிங்கியோட அப்பா கல்ஃப்ல இருந்து வாங்கிட்டு வந்ததான். எனக்கு அங்க இருந்து வர விருப்பமே இல்ல. நாளைக்கும் நான் உங்க வீட்டுக்கு போகட்டும் மாமா? ஐயோ அதெல்லாம் வேணாம். அப்படி தினமும் போனா அவங்களுக்கு பிடிக்காதுல்ல. அப்புறம் பிங்கியோட அப்பா திட்டுவாரு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா போலாம், சரியா? வா. ஒரு பாக்ஸ் சாக்லேட் கிடைச்சதும் இவன் அப்படியே ஹாப்பி ஆயிட்டான். அதான் நாளைக்கும் போட்டுமான்னு கேக்குறா. போனா நாளைக்கும் ஸ்வீட்ஸ் கிடைக்கும்ல. எனக்கு என்னமோ இவ இனிமே அவங்க வீட்டுக்கே போயிடுவாளோன்னு தோணுது. போதும், நீ இவளை கிண்டல் பண்ணாம இரு. அன்பு இருக்கிற இடத்துலதான் குழந்தைங்க இருப்பாங்க. நம்மளால அதை கொடுக்க முடியலன்னா அவங்க ஒருவேளை போனாலும் போயிடுவாங்க. நீ வாமா. I will call you now. Manoj PS? I'm sorry. It's okay. Thank you. Manoj PS. You are from Nagarkoil? Yes. I am Kumar. Kiran Kumar. Nice to meet you. Same here. Interview இன்னும் முடியலல? இல்ல. Okay. Wish you all the best. Thank you. என்னடா அடுத்த ஒலிம்பிக்ல ஏதாவது வாக்கிங் ரேஸ்ல கலந்துக்க போறியா என்ன? பயங்கரமா பிராக்டிஸ் பண்றியே. வாக்கிங் மட்டும் இல்ல, ரன்னிங், ஜம்பிங்னு எல்லாமே பிராக்டிஸ் பண்ணலாம்னு இருக்கேன். என்ன ஆச்சு? என் அம்மா தான் தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. உங்க அம்மா பிரச்சனை பண்ணாம இருந்தாதான் அதிசயம். இப்ப என்ன பிரச்சனை? எனக்கும் அனுவோட அப்பாவுக்கும் நடந்த பிரச்சனையில எங்களை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போனாங்கல்ல, அந்த விஷயத்துக்காக அனுவோட வீட்டுக்கு போய் பிரச்சனை பண்ணிருக்காங்க. அது உனக்கு எப்படிடா தெரியும்? நான் இன்டர்வியூ போன விஷயத்த சொல்றதுக்காக சுப்ரியாக்கு கால் பண்ணிருந்தேன். அவ தான் இந்த விஷயத்த சொன்னா. இருந்தாலும் அம்மா பண்ணது ரொம்ப மோசம். அம்மா எதுக்குக்கா அங்க போய் சண்டை போடுறாங்க? இப்ப எதுக்காக சித்தி தேவையில்லாம அங்க போய் சண்டை போடுறாங்க? நீயும் ராமச்சந்திரனும் சண்டை போட்டதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க சொல்லி ஒன்னும் அவங்க சண்டை போட வரல. உங்க அம்மா இப்படிதான் பைத்தியம் மாதிரி பண்ணுவாங்க. நீ தப்பா நினைக்காத. நீ அனுபமாவுக்கு கால் பண்ணிருக்கலாம்ல. உங்க அம்மா வந்து பேசினது உனக்கு தெரியாதுன்னு சொல்லிருக்கலாம்ல. இல்லனா அவ வருத்தப்படுவாள. நானும் கால் பண்ணிட்டு தான் இருக்கேன். அனு போனை எடுக்க மாட்டேங்கிறா. வேணும்னு தான் எடுக்க மாட்டா. ஒருவேளை நீ கால் பண்ணதா அவ பாத்திருக்க மாட்டா. அதனாலதான் எடுக்கலன்னு நினைக்கிறேன். இல்ல லட்சுமி அக்கா, எனக்கு நல்லா தெரியும். அம்மா அங்க போய் சண்டை போட்டதாலதான் அவ கோவத்துல போன் எடுக்காம இருக்கா. எங்க அம்மாக்கு கோவம் வந்துட்டாலே போதும், கண்ணா பின்னான்னு பேசிடுவாங்க. யாரு என்னன்னு கூட பார்க்கவே மாட்டாங்க. என்னென்ன பேசினாங்களோ யாருக்கு தெரியும். அனு இவ்வளவு நேரம் ரெஸ்பான்ஸே பண்ணலனா அம்மா பெருசா ஏதோ பேசிருக்காங்கன்னு தான் அர்த்தம். கன்ஃபார்ம். உங்க அம்மா ஏன்டா இப்படி எல்லாம் பண்றாங்க? எனக்கு புரிய மாட்டேங்குது. உன் வீட்லயும் ஒரு பொண்ணு இருக்கால,
அதையும் நினைச்சு பார்க்கணும்ல. மனு, பாவம் அந்த பொண்ணோட வாழ்க்கையை எல்லாரும் சேர்ந்து தேவையில்லாம மாத்தி மாத்தி விளையாடுறீங்க. அந்த அளவுக்கு அவ்வளவு பெரிய தப்புலாம் அவங்க பண்ணலடா. சின்ன வயசுலயே ஒரு கல்யாணம் பண்ணிட்டா. அவன் ஒரு மனநோயாளின்னு அவளுக்கு தெரியாதுல்ல. வழக்கமா ஒரு சம்பந்தம் வந்துச்சுன்னா பையனை பத்தி சொந்தக்காரங்க தான் வழக்கமா விசாரிச்சு சொல்லுவாங்க. அதை யாராவது பண்ணாங்களா? கோபி சாரோ பத்மஜா அம்மாவும் ஒன்னும் பண்ணல. அதுக்கு அனுபவமா என்ன பண்ணுவா? கல்யாணமாகி அந்த கிறுக்கனோட எல்லா கொடுமையும் பார்த்தது அனுபவமா தானே, வேற யாரும் இல்லைல்ல. நல்ல வேளை அந்த ஆளு இறந்து போனதுனால அவ தப்பி வந்துட்டா. அந்த கொடுமையெல்லாம் நினைச்சு அவ கவலைப்பட வேணான்னுதான் அந்த கடவுள் அவன் ஞாபக சக்தியை பறிச்சுட்டாரு. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமா நீங்க எல்லாரும் இப்படி கஷ்டப்படுத்தினா அந்த கடவுள் கூட உன்னை மன்னிக்க மாட்டாரு, புரியுதா? அனுபமா பத்தின எல்லா விஷயத்தையும் நான் தெரிஞ்சும் அவளை நான் ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கிறது அவளை கஷ்டப்படுத்துறதுக்காக இல்லக்கா. அவ மேல நான் வச்சிருக்க காதல் மட்டும்தான். அப்புறம் எதுக்காக இப்படி தள்ளி போட்டுக்கிட்டே இருக்க? அதான் எனக்கு புரியல. எந்த ஒரு பொண்ணாலையும் சமாளிக்க முடியாத கஷ்டங்கள் எல்லாம் தாண்டிதான் அனுபவம் வந்திருக்கா. இதுக்கப்புறமாவது அவ வாழ்க்கைய வாழலாம்னு நினைக்கும் போது கஷ்டப்படுத்துறீங்க. நீ ஒரு நல்ல மனுஷனா இருந்தனா அவளை உடனே போய் கூட்டிட்டு வரணும். ஐயோ, நான் தான் சொல்றேன்லக்கா, வீட்டுல இருக்கவங்க விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்றது இல்லைன்னா அவ பிடிவாதமா இருக்கிறதுனால மட்டும்தான் நான் லேட் பண்ணிட்டு இருக்கேன். நீ எல்லா விஷயத்தையும் அனுபவமாவுக்கு சொல்லி புரிய வைக்கணும். அவளோட எண்ணத்தையே நீ மாத்தணும். அதை விட்டுட்டு எனக்காவது அப்பாவும் அம்மாவும் ஒத்துப்பாங்க, அன்னைக்கு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்னு அப்படின்னு நீ காலத்தை வேஸ்ட் பண்றப்பா. நானும் அனு கிட்ட இந்த விஷயத்த பத்தி பல விதத்துல பேசி பார்த்துட்டேன்க்கா. அவ என்ன சொன்னாலும் ஒத்துக்கவே மாட்டேங்கிறா. அப்பா அம்மா சம்மதம் இல்லாம இந்த கல்யாணம் நடக்காதுங்கிறது கன்ஃபார்ம். ஆனா அவங்களை எப்படி ஒத்துக்க வைக்கிறதுன்னு எனக்கு புரியலையே. ஒண்ணு வேணா பண்ணலாம். உனக்காக வேணும்னா நான் உன் வீட்டுக்கு போய் பேசி பாக்குறேன். சித்தி சித்தப்பா எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு தெரியாது. இந்த முயற்சி வெற்றி அடையுமான்னு தான் தெரியாது. நீ போறதெல்லாம் ஓகே தான், ஆனா அனுபமா பத்தின எந்த விஷயமும் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அப்படி ஏதாவது தெரிஞ்சிருச்சு அப்புறம் இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. அதனால அந்த விஷயத்த பத்தி நீ எதுவுமே பேசிடாதக்கா. அனுபமாக்கு கல்யாணம் ஆயிடுச்சுனோ புருஷன் இறந்து போயிட்டான்னு சொல்றதுலயும் என்ன பிரச்சனை உனக்கு? உண்மை ஒரு நாள் அவங்களுக்கு தெரியதானே போகுது. லக்ஷ்மிகா, அத பத்தி பேசுறதா இருந்தா நீ அந்த வீட்டுக்கே போயிடாத. எங்க அம்மாவை பத்தி உன்னை விட எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் சொல்றேன், அத பத்தி எதுவுமே நீ பேசி வச்சிடாத. ஏன்னா அனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு குழந்தை இருக்குன்ற விஷயம் எல்லாம் அனுவோட அம்மாக்கு, மாமாக்கு, அப்புறம் எனக்கு, அவ்வளவுதான். இதோ இப்ப உனக்கு தெரியும். இவ்ளோ பேருக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு ரகசியத்தை நம்ம எதுக்காக வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டயுமே போய் சொல்லிட்டு இருக்கணும்? அதனால இந்த விஷயத்தெல்லாம் நீ தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்காத, புரியுதா? சரி, அதுதான் உன் விருப்பனா அத பத்தி நான் பேசல, சரியா? எதுக்கும் நான் போய் பேசி பாக்குறேன். வரேன். நீங்க என்ன சாகலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? சாகலா இல்லம்மா, கொல்ல போறேன். ஆனா உன்னை கொல்ல மாட்டேன். கொலை பண்றது வேற ஒருத்திய, உன் அம்மாவை. என் அம்மாவை கொல்லணும்னா முதல்ல என்ன கொல்லுங்க. ஐயோ, ஒன்னெல்லாம் கொல்ல மாட்டேமா. நான் கொல்ல போறது அவ்வளவுதான், உன் அம்மாவை. அழகி வேஷத்துல சுத்துற அந்த அரக்கிய, அவளுக்காக ஒரு கத்தியை ரெடி பண்ணி நான் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் என்னாச்சு? கத்தி எடுக்க நாள் நேரம் எல்லாம் பாக்கணுமா? இல்ல குத்துறதுக்கு துணிச்சல் இல்லையா? கொஞ்ச நாளாவே நான் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். இந்த டயலாகுக்கெல்லாம் ஒன்னும் குறைச்சல் இல்ல. வெட்டி டயலாக்லாம் ஒண்ணும் இல்லம்மா, குத்துறதுக்கான துணிச்சல் இல்லாம இல்ல. அப்படிலாம் ஒரே குத்துல குத்தி அவளை நான் சாவடிச்சிட மாட்டேன். அவ கொஞ்சம் கொஞ்சமா இன்ச்சி இன்ச்சியா துடிச்சு மூச்சு விட முடியாம சாகுறத நான் பார்க்காம விட மாட்டேன். அதுக்கான வாய்ப்பை பார்க்காம நான் போக மாட்டேன். வழிய விடுங்க, நான் போகணும். என்னம்மா நீ அவசரப்படுற?
என்ன இருந்தாலும் நான் உன் அப்பண்டி. ஓ அம்மாவால நான் வீட்டை விட்டே வெளியே வந்துட்டேன். என் பொண்ணை பார்க்கறதா இருந்தா கூட இப்படி ரோட்ல தடுக்க வேண்டியதா இருக்கு. அதுக்கு கூட நீ ஒத்துக்கலனா எப்படிமா? அப்புறம் அப்பா ரொம்ப வருத்தப்படுவாமா. ஏமா, எனக்கும் அம்மாவுக்கும் நிறைய பிரச்சனை இருக்குமா. ஆனா நம்ம அப்பம் பொண்ணுக்குள்ள பிரச்சனை இது இல்லைல்ல. சண்டை இல்லைன்னு யார் சொன்னா? எனக்கு உங்களை பார்க்கவே பிடிக்காது. நான் வெறுக்கிறேன். நான் கிளம்புறேன். வெறுக்கிறல்ல நீ சும்மா சொல்றமா? இல்லன்னா நான் மாப்பிள்ளையோட வந்தப்ப நீ அந்த கல்யாணத்துக்கு ஒத்துருக்க மாட்டீல. நல்ல சம்பந்தம் கொண்டு வந்தீங்க. அப்பான்னு சொல்லிட்டு தெரியறதுக்கு உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? அப்படி ஒரு பையனை யாரும் தான் பொண்ணுக்கு பார்க்க மாட்டாங்க. 2 பேரை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனவன், வழிபறி திருட்டுன்னு பண்ணி இன்னைக்கு ஆட்டோ முதலாளியா சுத்துறவன். சூப்பர், நல்ல சம்பந்தம். அப்பவே எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்பான்னு சொல்லிக்கிட்டு என்னை ஏமாத்த ஒரு ஆள்னு. அம்மா சொல்ற எல்லாமே சரிதான். நெருங்கி பழகும் போதுதான் நீங்க எவ்வளவு பெரிய கேடுங்கிறத எனக்கு புரியுது. நீங்க கூட்டிட்டு வந்த சம்பந்தத்துல இருந்தே நீங்க யாருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒழுங்கா போயிடுங்க. அப்பாங்கிற உரிமையை சொல்லிக்கிட்டு இதுக்கு மேல என்ன பாக்குறதுக்கு வராதீங்க. உங்களை பார்க்கவே எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. இந்த ஊரை விட்டு நீங்க போயிட்டீங்கன்னா நான் ரொம்பவே நிம்மதியா இருப்பேன். நாங்களாவது சந்தோஷமா வாழுவோம். என்னமா நீ இப்படிலாம் சொல்ற? உன் வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரி நான் ஏதாவது பண்ணுவேனாமா? உனக்கு நான் பார்த்த மாப்பிள்ள பிடிக்கலையா? அவன் வேணாமா? அப்படின்னா வேணாம், அவளை போயிட்டே இருக்க சொல்லு. அவனை விட ஒரு நல்ல மாப்பிள்ளைய நான் பாக்குறமா. எத்தனை பேரை கொன்னவன அடுத்ததா கூட்டிட்டு வர போறீங்க? 3 பேரையா இல்ல 4 பேரையா? அப்படி யாராவது தண்டனை முடிஞ்சு இப்ப ஜெயில இருந்து வெளியே வந்திருக்காங்களா என்ன? என் மகளை கட்டி வைக்கிறேன்னு அவங்க கிட்ட இருந்தும் பணத்தை பறிக்கலாம் இல்ல? நீங்களும் ஒரு அப்பா. அத நான் அப்பன்னு ஒரு அழுத்தமா சொல்றேன். அப்பா வேணாம், அம்மா மட்டும் போதுன்னு முடிவு பண்ணிட்டியா? இவ்வளவு நாளும் அப்படித்தானே இருந்தேன், இனிமேவும் அப்படியே வாழ்ந்துக்கிறேன். அப்பா இல்லாம எப்படிமா நீ தனியா பிறந்த? அப்பாக்குன்னு இந்த நாட்டுல சில உரிமையும் கடமையும் இருக்கு. அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சு வாழ்றதுனால எனக்கு எந்த கடமை இல்லைன்னு உனக்கு முடிவு பண்ண முடியாது. இப்ப எந்த உரிமையை நிலைநாட்ட நீங்க இங்க வந்திருக்கீங்க? எனக்கு சில உண்மைகள் தெரிஞ்சாகணும். உண்மையை மட்டும் சொல்றதுக்கு இது என்ன கோர்ட்டா என்ன? ஏய், அது என்னோட உரிமை. அந்த உரிமையை தெரிஞ்சுக்கணுன்றது என்னோட உரிமை. இப்ப நீங்க என்ன உண்மையை தெரிஞ்சுக்கணும்? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன கேட்டீங்க இப்போ? ஏமா, உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா? என்கிட்டயே நீங்க இதை கேக்குறீங்க? அப்புறம் உன்னை தவிர எனக்கு வேற எந்த மகமா இருக்கா? ஆனாவும் பொண்ணாவும் எனக்கு இருக்கிறது ஒரே மகதானமா. என்ன அவமானப்படுத்த நீங்க கண்டுபிடிச்ச டெக்னிக் ரொம்ப நல்லா இருக்கு. 4 ரோடு ஜங்ஷன்ல ஊர் மக்கள் முன்னாடி விசாரிக்கிறீங்களா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு? இப்படி ஏதாவது பொய் சொல்லிட்டு வந்து என்கிட்ட க்ளோஸ் ஆகலான்னு நினைக்காதீங்க. உனக்கு கல்யாணம் ஆகலன்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் என் முகத்தை பார்த்தா அப்படி சொன்னதுனால எனக்கு டவுட் வந்துருச்சு. அதனாலதான் உங்ககிட்டயே கேட்டேன். யாரு இப்படி ஒரு பொய்ய சொன்னது? எவன்? வேற யாரும் இல்ல, உன்னை கல்யாணம் பண்ணியே தீர்வேன்னு ஒருத்த சுத்திக்கிட்டே இருக்கானே, மானோ. அவன் தான் என்கிட்ட சொன்னான். மனோவா? ஆமாமா, அந்த பேரை சொல்லி நாங்க 2 பேருமே சண்டை போட்டோம். இல்ல, நீ எந்த பதிலும் சொல்லவே இல்லையம்மா. என் பொண்ணு கையெடுங்க. எடுங்கன்னு சொல்றேன்ல. இது என்னுடைய மக. நாங்க சில விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். ஓகே, சரி, நீ போ. ஓ ஓ
அனு உனக்கு என்ன ஆச்சு? இனி நீங்க கொடுக்க வேணாம், நானே அவர் மேல கேஸ் கொடுப்பேன் தான் நினைக்கிறேன். கேஸா? யார் மேல? என்ன விஷயம்னு சொல்லு அனு. என் அப்பான்னு சொல்ற அந்த ஆளு என்ன ரோட்ல போக கூட விட மாட்டேங்கிறாரு. அப்பாவா? எங்க போயிட்டாரு. பக்கத்து ஜங்ஷன்ல தான் பார்த்தேன். குடிச்சிட்டு தள்ளாடிக்கிட்டு இருந்தாரு. என்ன சொல்ற? உன்னை பார்த்தாரா? பின்ன பார்க்கலையா? என்ன தடுத்து நிறுத்திட்டாரு. நீ எதுக்காகமா வண்டியெல்லாம் நிப்பாட்டின? நீ பாட்டுக்கு போக வேண்டியதானே? குறுக்க வந்து நின்னு நான் என்ன பண்ண முடியும்? நான் நிறுத்தினதுமே வண்டியோட ஹேண்டில புடிச்சுக்கிட்டே தான் பேசிக்கிட்டு இருந்தாரு. வேற என்னாச்சு? அவர் என்ன சொன்னாரு? நான் கவனிக்கல. வளவலன்னு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருந்தாரு. அந்த ஆளு என்கிட்ட உனக்கு கல்யாணம் எப்ப ஆச்சுன்னு கேக்குறாரு. கல்யாணமா? ஆமா, கல்யாணம் தான். அப்பாக்கு தெரியாம எப்படி கல்யாணம் பண்றாங்கன்னு அவரை தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு நீ என்ன சொன்ன? கல்யாணம் ஆகும்போது சொல்றேன், நல்லா வந்து சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொன்னேன். கோவமா வருது. அந்த ஆளு கொண்டு வந்த சம்மந்தம் நடக்கல, அந்த கோவத்துல பேசுறாரு. அதையும் நான் கேட்டேன். உங்களுக்கு மாப்பிள்ளையா கொலைகாரன் தான் சிக்கனானான்னு. எனக்கு கல்யாணம் ஆன விஷயம்லாம் அவருக்கு தெரியும்ன்றாரு. குடிக்கு அடிமையாகி தேவையில்லாம பேசிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இத போதையில எல்லாம் ஒன்னும் பேசலமா, மனோதான் சொல்லிருக்கான். அப்படிதான் அப்பாவுக்கு தெரியுமா? சேச்சே, மனோ அப்படியெல்லாம் சொல்லிருக்க மாட்டான். மனோ எதுக்காக அப்படியெல்லாம் போய் சொல்ல போறான்? அந்த ஆளு ஏதோ சும்மா சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறேன். இத கண்டிப்பா நான் மனோ கிட்ட கேட்க போறேன். அப்படி போய் சொல்லக்கூடாதுல்ல. அனு, மனோ இதெல்லாம் எதுவும் சொல்லிருக்க மாட்டாமா. உன்னையும் மனோவையும் சண்டை போட வைக்க அந்த ஆளு ஏதோ கட்டுக்கதை கட்டியிருக்காரு. மனோவும் நீயும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறது அந்த ஆளுக்கு பிடிக்கல. அதை எப்படியாவது கெடுத்தாதானே ஜெயில கூட இருந்தவனை வச்சு உனக்கு கட்டி வைக்க முடியும். அதுக்காக அந்த ஆளு போடுற பிளான் தான் இது. இதையெல்லாம் நீ மனோ கிட்ட கேட்காம இருக்கிறதா நல்லது. இருந்தாலும் மனோ அப்படி சொல்லிருக்கானா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்ல. கண்டிப்பா நான் கேட்க தான் போறேன். இங்க நிப்பாட்டிடுங்க. இந்தாங்க. ஹாய் லக்ஷ்மி அக்கா, உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆகுதுக்கா? உனக்கு என்ன தெரியுதாடி? சும்மா விளையாடாதீங்கக்கா. முதல்ல உள்ள வாங்கக்கா. அப்பா, எத்தனை வருஷத்துக்கு அப்புறமா வந்திருக்கீங்க. நீங்க வருவீங்கன்னு தெரியாது. தெரிஞ்சிருந்தா சரவடி செண்டு மேலும் அசத்திருப்போம் தெரியுமா? ஓ, உன் கல்யாணத்துக்கு வேணா சரவடி வெடிக்கலாம். சீக்கிரமாவே அது தேவைப்படும். நீ ஆள் நல்லா வளர்ந்துட்டடி. சும்மா காமெடி பண்ணாதீங்கக்கா. ஆஹா, நான் யாருன்னு தெரியும் நினைக்கிறேன். என்ன இருந்தாலும் இப்ப தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு 8-10 வருஷம் கழிச்சு கண்டிப்பா தேவைப்படும் நினைக்கிறேன். அது என்ன, அதுக்குள்ள நான் கிளவி ஆயிடுவேனா? நீ இல்ல, எங்களுக்கு வயசாடுன்னு சொல்ல வந்த. கண்ணும் தெரியாம ஞாபக மறதி இருக்கிறப்ப நீ தானே உன்னை அறிமுகப்படுத்திக்கணும். உள்ள வாடி. வாக்கா. ஆஹா, யாரு வந்திருக்கா பாரு. நீ தனியாவா வந்த? ஆமா. வீடு ஏதாவது மாறி வந்துட்டியா என்ன? ஆமா. எத்தனை வருஷம் ஆனா என்ன, இந்த வீடை என்னால மறக்க முடியுமா என்ன? உட்காரு லட்சுமி. அப்புறம் அண்ணன் எப்படி இருக்காரு? உங்க அண்ணன் ரொம்ப நல்லாதான் இருக்காரு. சரி, நான் ஒண்ணு கேட்கலாமா? நீங்க 2 பேரும் ஆர்மில தானே இருந்தீங்க. ஒருத்தர் எங்கேயும் இன்னொருத்தர் பாகிஸ்தான்ல இருந்தீங்களோன்னு எனக்கு ஒரு சின்ன டவுட். அந்த அளவுக்கு பகையோட தானே இருக்கீங்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. கொஞ்ச நாள் பார்க்காம பேசாம இருந்துட்டோம், அதான் பிரச்சனை. அது எதா வேணாலும் இருக்கட்டும், அது அண்ணன் தம்பிக்குள்ள இருக்கிற விஷயம். அதுல நான் வரமாட்டேன். நான் இப்ப இங்க வந்தது மனோவை பத்தி பேசதான். அவனுக்கு என்னாச்சுமா? நம்ம எல்லாருக்கும் தான் எல்லா விஷயமும் தெரியும்ல, அதனால நான் நேரடியா விஷயத்துக்கு வரேன். மனு அணு மேல உயிரா இருக்கான். அது மட்டும் கிடையாது சித்தி,
கல்யாணம் பண்ணா அவளை மட்டும்தான் பண்ணுவேன்னு உறுதியா இருக்கான். அத அவன் மட்டுமே முடிவு பண்ண எப்படிமா? சித்தி, அவன் கல்யாணத்துல அவன் முடிவு தானே முக்கியம். நீ அவனுக்காக தான் வக்காலத்து வாங்க வந்திருக்கேனா? தயவு செஞ்சு நீ பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத. வக்காலத்து வாங்குறதுக்கு நான் ஒன்னும் வக்கீல் கிடையாது. இப்ப கொஞ்ச நாளாவே அவன் இருக்கிற நிலைமைய பார்த்து அத உங்ககிட்ட நேர்ல சொல்லிட்டு போலான்னு தான் நான் வந்தேன். உங்க 2 பேருக்கும் அது பிடிக்குதோ இல்லையோ, நான் அத பத்தி சொல்லுவேன். முடிவு பண்ண போறது ஆனா நீங்க தான். மனு என்னோட சித்தப்பா பையன், அவ்வளவுதான். ஆனா உங்களுக்கு அவன் சொந்த மக. என்னை விட அவன் கஷ்டத்தை நீங்க நல்லா புரிஞ்சுப்பீங்கன்னு தான் இங்கே நான் வந்திருக்கேன். ஒரு நல்ல குடும்பத்து வீட்டு பொண்ணதான் நான் இந்த வீட்டு மருமகளா ஏத்துப்பேன். அனுபமாவை உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்ல, அதனால தானே கல்யாணம் நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் தான் அது நமக்கு ஏத்த குடும்பம் இல்லைன்னு எனக்கு தெரிய வந்தது. அதனாலதான் அந்த பொண்ணு வேண்டான்னு சொல்லிட்டேன். இங்க பாருங்க சித்தி, அனுபமாவோட அம்மா எதனால சில விஷயங்கள்லாம் ஓப்பனா சொல்லன்றது எத்தனையோ தடவை அவங்களும் மனுவும் உங்ககிட்ட விளக்கமா சொல்லிருக்காங்கல்ல. தத்தெடுத்து வளர்த்தா கூட சொந்த மகளாதான் அவங்க அம்மாவை வளர்க்குறாங்க. அதை இன்னொருத்தவங்க தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறதுல என்னங்க தப்பு? இங்க பாருங்க, எல்லாரோட வாழ்க்கையிலயும் ஏதோ ஒரு ரகசியம் இருக்கும். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரகசியம் இல்லையா? நாம அதை எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்குமா என்ன? இருந்தாலும் நம்ம அதை பத்தி கேட்டப்பயாவது அவங்க தெளிவா சொல்லணும்ல. அதுலதானே எங்களுக்கு கோவம். இங்க பாருங்க சித்தப்பா, அவங்க வாழ்க்கையில அவங்க யார்கிட்டயும் சொல்லாத ஒரு ரகசியத்தை பத்தி தான் நீங்க கேட்டிருக்கீங்க. நல்லா யோசிங்க, சொந்த மக கிட்ட கூட அவங்க அதை சொல்லல. எதனால? அந்த குழந்தை ஒரு அனாதைன்னு அவங்க யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சாங்க இல்லையா? அனுபமா கிட்ட கூட அவங்க ஏன் சொல்லல? அனுபமா கூட அவங்க சொந்த தங்கச்சிய பாத்துக்கணும்னு தானே அவங்க சொல்லல. ஒரு குழந்தையோட எதிர்காலத்துக்காக அப்படி ஒரு முடிவெடுத்தது அவங்களோட நல்ல மனசுதான். சொந்த மகளோட எதிர்காலத்துக்காக அந்த குழந்தைய ஒரு அனாதையா வளர்க்காததுதான் உங்களுக்கு தப்பா தெரியுதா? இங்க பாருங்க லட்சுமி அக்கா, மனு அண்ணா அந்த அனுபமா அக்காவை கல்யாணம் பண்றதுல எனக்கு எந்த விரோதமும் இல்ல. அந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணங்கள் நிறைஞ்ச அம்மாவோட மகளை மருமகள் ஆக்கிக்கிற பாக்கியம் உங்களுக்கு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். நஷ்டம் அனுபமாவுக்கோ பத்மஜாவுக்கோ இல்ல, மனுவுக்கோ உங்க வீட்டுக்கும் தான். அந்த உண்மையை புரிஞ்சு ஏத்துக்கிற மனசு உங்களுக்கு இருந்தா இந்த கல்யாணத்தை தைரியமா நடத்துங்க. இல்லனா எந்த ஆடம்பரமும் இல்லாம சொந்தக்காரங்க யாரும் இல்லாத மனு அனுப்பாம கல்யாணம் பண்ணிப்பான், அவ்வளவுதான். அவன் எந்த முடிவு எடுத்தாலும் அவனுக்கு சப்போர்ட்டா நான் இருப்பேன்னு வாக்கு கொடுத்துட்டேன். நான் இத வைராகியத்துக்காகலாம் பண்ணல, உண்மையும் நேர்மையும் அவன்கிட்ட இருக்குன்னு தான் நான் இத பண்றேன். என்னோட சப்போர்ட் எப்பவும் மனு அண்ணனுக்கு தான். நல்லதுமா, உனக்காவது நல்ல புத்தி வந்துச்சே. சரி, அப்ப நான் கிளம்புறேன். இத சொல்லிட்டு போலான்னு தான் நான் வந்தேன். நீ சொன்னதுலயே சில உண்மைகள் இருக்குன்னு எனக்கு புரியுது. எதா இருந்தாலும் அவங்க அவசரப்பட்டு அந்த முடிவை எடுக்க வேண்டாம்னு சொல்லி வை. நாங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாக்குறோம். லட்சுமி, இருமா, ஏதாவது சாப்பிட்டுட்டு போ. இவ்வளவு அவசரமா எங்க கிளம்புற? கொஞ்சம் வேலை இருக்கு. இன்னொரு நாள் வந்து நான் விருந்து சாப்பிட்டே போறேன். வரேன். நீங்க ஏங்க யோசிச்சு சொல்றேன்னு சொன்னீங்க? அவனுக்கு அந்த பொண்ணை கட்டி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா என்ன? இல்ல, லக்ஷ்மி சொன்னதுலயே சில உண்மைகள் இருக்கு சீதா. அந்த பொம்பளை அவங்க வாழ்க்கையில சில உண்மைகளை மறைச்சிருக்காங்கன்றதுக்காக அனுபவம் என்ன தப்பு பண்ணா? நம்மளோட சின்ன சின்ன ஈகோவால எதுக்காக நம்ம பையன் வாழ்க்கையை கெடுக்கணும்? சீதா, இத பத்தி நம்ம மீண்டும் யோசிச்சு பார்க்கறது நல்லது. அவங்க வீட்ல போய் அசிங்கமா நானே பேசிட்டு இப்ப எப்படிங்க மறுபடியும் போய் பொண்ணு கேக்குறது? அது பத்மஜா உன்ன மாதிரி படக் படக்குன்னு பேசுற ஆள் இல்லைல்ல, அதனால நம்ம தைரியமா போலாம். எல்லா விஷயத்தையும் நான் கேள்விப்பட்டேன். ராமச்சந்திரா, அது ஆனா அந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்க ரகசியம் தெரிஞ்ச ஒருத்தன் இருக்கானே, மனு, அவன் தான் சொன்னான்.
அனு ப்ளீஸ் நான் சொல்றது கொஞ்சம் கேளு. அனு அனு நான் சொல்றது கொஞ்சம் கேளு. அனு அவன் வீட்டுல கல்யாணம் நடத்துறதுல விருப்பம் இல்லாம இருந்ததெல்லாம் உண்மைதான். ஆனா அது உன்னால கிடையாது. நாங்க சில விஷயங்களை அவங்க கிட்ட ஓப்பனா சொல்லலங்கிறது மட்டும்தான். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.